வணக்க மக்களே. திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த மாஞ்சோலைங்கிற டீ எஸ்டேட்டில் இருக்க கூலி தொழிலாளிங்க தங்களோட அடிப்படை வசதிக்காக கோரிக்கை வைக்க கலெக்டரை பார்க்க முடிவு பண்ணுறாங்க. அந்த கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 50 ரூபா சம்பளத்தை 150 ரூபாயா இல்லை 100 ரூபாயா கொஞ்சம் உயர்த்தி தரணும். பெண்களுக்கு பிரசவ நேரத்தில் லீவ் கொடுக்கணும். அதே மாதிரி மாதவிடாய் காலத்தில் பெண்கள் ஓரமாக ஒதுங்கும் போது அங்கே இருக்கிற சூப்பர்வைசருக்கு அவங்க ப்ரூஃப் காட்டணும். ப்ரூஃப் காட்டுறதுனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்துக்கு மேலே தங்களை வேலை செய்ய வைக்கக்கூடாதுங்கிறது அவங்களோட கோரிக்கையாக இருந்தது. அப்போ கலைஞர் தலைமையிலான டிஎம்கே ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ கலெக்டரேட்டை நோக்கி அமைதியாக பேரணி போய்கிட்டு இருந்த மக்கள் மீது எதிர்பாராத விதமாக போலீஸ் தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த தாக்குதல் எப்படி இருந்துச்சுன்னா, தடியடி தாக்குதல் மட்டும் இல்லைங்க, துப்பாக்கி சூடு, கல்லை கொண்டு வீசுறதுன்னு கொடூரமாக இருந்துச்சு. இதிலிருந்து தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக பக்கத்தில் இருக்க தாமிரபரணி ஆற்றுல அவ்வளோ பேரும் குதிக்கிறாங்க. அப்போவும் போலீஸ் அவங்கள சும்மா விடலை. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 பேர் கொடூரமாக இறக்குறாங்க. இதில் 1 வயசு குழந்தையான விக்னேஷும் இறந்து போகிறாரு. இந்த கொடூரமான சம்பவத்துக்கு அப்புறம் தான் தளபதி விஜயோட தமிழன் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் மாஞ்சோலை எஸ்டேட் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நிறைய சீன்ஸ் படத்தில் வச்சுருப்பாங்க. மாஞ்சோலைங்கிற இந்த டீ எஸ்டேட் பேரை பூஞ்சோலைன்னு மாற்றிருப்பாங்க. அன்னைக்கே தன்னோட அரசியல் கருத்துக்களை தைரியமாக திரைப்படங்களில் பதிவிட ஆரம்பித்தார் விஜய். ஸோ விஜயோட இந்த தைரியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட இந்த புது சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.